10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியல் வேறுபடுத்துக. அலகு 1 இமயமலை ஆறுகள் தீபகற்ப ஆறுகள். இமயமலை ஆறுகள் உற்பத்தி இமயமலை. தீபகற்ப ஆறுகள் உற்பத்தி மேற்கு தொடர்ச்சி மலை. இமயமலை ஆறுகள் வற்றாத நதிகள். தீபகற்ப ஆறுகள் வற்றும் நதிகள். இமயமலை ஆறுகள் சிந்து கங்கை பிரம்மபுத்திரா. தீபகற்ப ஆறுகள் கோதாவரி கிருஷ்ணா காவேரி. மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள். மேற்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியான மலைகள். கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியற்ற மலைகள். மேற்கு தொடர்ச்சி மலைகள் 3 கணவாய்கள் உள்ளன. கிழக்கு தொடர்ச்சி மலைகள் கணவாய்கள் இல்லை. மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு கடற்கரைக்கு இணையானது. கிழக்கு தொடர்ச்சி மலை கிழக்கு கடற்கரைக்கு இணையானது. மேற்கு கடற்கரை சமவெளி கிழக்கு கடற்கரை சமவெளி. மேற்கு கடற்கரை சமவெளி வளமான பகுதி கிடையாது. கிழக்கு கடற்கரை சமவெளி வளமான பகுதி. மேற்கு கடற்கரை சமவெளி குறுகலானது. கிழக்கு கடற்கரை சமவெளி அகலமானது. மேற்கு கடற்கரை சமவெளி மேற்கில் அரபிக்கடல் உள்ளது. கிழக்கு கடற்கரை சமவெளி கிழக்கில் வங்காள விரிகுடா உள்ளது. அலகு 2 வானிலை காலநிலை. வானிலை இவை மாறக்கூடியது. காலநிலை இவை மாறாதது. வானிலை 24 மணி நேரத்தின் பதிவுகள். காலநிலை 30 முதல் 35 வருட வானிலை பதிவுகள். வானிலை ஒரு குறிப்பிட்ட இடத்தின் வளிமண்டலத்தின் தன்மை. காலநிலை ஒரு குறிப்பிட்ட பகுதியின் நீண்டகால வானிலையின் சராசரி. அயனமண்டல பசுமை மாறா காடுகள் இலையுதிர் காடுகள். அயனமண்டல பசுமை மாறா காடுகள் ஆண்டு மழைப்பொழிவு 200 சென்டிமீட்டர். இலையுதிர் காடுகள் ஆண்டு மழைப்பொழிவு 100 முதல் 200 சென்டிமீட்டர். அயனமண்டல பசுமை மாறா காடுகள் எப்பொழுதும் பசுமையானது. இலையுதிர் காடுகள் கோடை காலத்தில் இலைகளை உதிர்க்கும். அயனமண்டல பசுமை மாறா காடுகளில் ரப்பர், ரோஸ், லவங்கம், கருங்காலி மரங்கள் காணப்படுகின்றன. இலையுதிர் காடுகள் தேக்கு, சால், இலவம் மரங்கள் காணப்படுகின்றன. வடகிழக்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று. வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் முதல் செப்டம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காற்று நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசுகிறது. தென்மேற்கு பருவக்காற்று கடலிலிருந்து நிலத்தை நோக்கி வீசுகிறது. வடகிழக்கு பருவக்காற்று குளிர்ந்த வறண்ட காற்று. தென்மேற்கு பருவக்காற்று ஈரப்பதம் மிக்க காற்று. அலகு 3 ராபி பருவம் காரிஃப் பருவம். ராபி பருவம் வேளாண் பருவம் அக்டோபர் முதல் மார்ச் வரை. காரிஃப் பருவம் வேளாண்மை ஜூன் முதல் செப்டம்பர் வரை. ராபி பருவம் குளிர்கால பயிர். காரிஃப் பருவம் கோடைக்கால பயிர். ராபி பருவம் முக்கிய பயிர்கள் பார்லி, கோதுமை. காரிஃப் பருவம் முக்கிய பயிர்கள் நெல், பருத்தி. வெள்ளப்பெருக்கு கால்வாய் வற்றாத கால்வாய். வெள்ளப்பெருக்கு கால்வாய் ஆற்றிலிருந்து நீர் கொண்டு வரப்படுகிறது. வற்றாத கால்வாய் அணைகள் கட்டி நீர் கொண்டு வரப்படுகிறது. வெள்ளப்பெருக்கு கால்வாய் மழைக்காலங்களில் பயன்பாட்டில் இருக்கும். வற்றாத கால்வாய் ஆண்டு முழுவதும் பயன்படுகிறது. வெள்ளப்பெருக்கு கால்வாய் தொடர்ந்து பயன்படுத்தப்படுவதில்லை. வற்றாத கால்வாய் தொடர்ந்து பயன்படுத்தப்படும். கடல் மீன்பிடிப்பு உள்நாட்டு மீன்பிடிப்பு. கண்டத்திட்டு ஆழ்கடல். உள்நாட்டு மீன்பிடிப்பு ஆறுகள், ஏரிகள், குளங்கள். கடல் மீன்பிடிப்பு முதன்மை கேரளா. உள்நாட்டு மீன்பிடிப்பு முதன்மை ஆந்திர பிரதேசம். கடல் மீன்பிடிப்பு அந்நிய செலாவணி கிடைக்கிறது. உள்நாட்டு மீன்பிடிப்பு உள்நாட்டில் வேலைவாய்ப்பை அளிக்கிறது. வண்டல் மண் கரிசல் மண். வண்டல் மண் வெளிர் நிறம். கரிசல் மண் கருப்பு நிறம். வண்டல் மண் காணப்படும் இடங்கள் கங்கை பிரம்மபுத்திரா சமவெளி. கரிசல் மண் காணப்படும் இடம் மகாராஷ்டிரா, குஜராத். வண்டல் மண் பயிர்கள் நெல், கோதுமை, கரும்பு.
கரிசல் மண், விளையும் பயிர்கள், பருத்தி, புகையிலை, திணை வகைகள். புதுப்பிக்க இயலும் வளங்கள், புதுப்பிக்க இயலா வளங்கள். புதுப்பிக்க இயலும் வளங்கள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்த முடியும். புதுப்பிக்க இயலா வளங்கள் மீண்டும் பயன்படுத்த இயலாது. புதுப்பிக்க இயலும் வளங்கள் சுற்றுச்சூழலை பாதிக்காது. புதுப்பிக்க இயலா வளங்கள் சுற்றுச்சூழலை பாதிக்கும். புதுப்பிக்க இயலும் வளங்கள் எடுத்துக்காட்டு சூரிய சக்தி, காற்று சக்தி. புதுப்பிக்க இயலா வளங்கள் எடுத்துக்காட்டு நிலக்கரி, இரும்பு, பெட்ரோலியம். உலோக கனிமங்கள், அலோக கனிமங்கள். உலோக கனிமங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட உலோகங்களை கொண்டது. அலோக கனிமங்கள் உலோகத்தன்மை இருப்பதில்லை. உலோக கனிமங்கள் பளபளப்பானது. அலோக கனிமங்கள் மங்கலான நிறம். உலோக கனிமங்கள் எடுத்துக்காட்டு இரும்பு, செம்பு, தங்கம். அலோக கனிமங்கள் எடுத்துக்காட்டு மைக்கா, நிலக்கரி, பெட்ரோலியம். வேளாண் சார்ந்த தொழிலகங்கள், கனிமம் சார்ந்த தொழிலகங்கள். வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் மூலப்பொருட்கள், வேளாண் சார்ந்த பொருட்கள். கனிமம் சார்ந்த தொழிலகங்கள் மூலப்பொருட்கள், கனிமம் சார்ந்த பொருட்கள். வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் எடுத்துக்காட்டு இரும்பு, பருத்தி, சணல் ஆலைகள். கனிமம் சார்ந்த தொழிற்சாலைகள், தொழிலகங்கள் எடுத்துக்காட்டு இரும்பு, எஃகு தொழிற்சாலைகள். சணல் ஆலைகள், சர்க்கரை ஆலைகள். சணல் ஆலைகள் மூலப்பொருள் சணல். சர்க்கரை ஆலைகள் மூலப்பொருள் சர்க்கரை. சணல் ஆலைகள் உலகின் மிகப்பெரிய உற்பத்தியாளர். சர்க்கரை ஆலைகள் உலகின் 2வது பெரிய உற்பத்தியாளர். சணல் ஆலைகள் மேற்கு வங்கம். சர்க்கரை ஆலைகள் உத்திரப்பிரதேசம். அலகு 5 தனிநபர் தகவல் தொடர்பு, பொது தகவல் தொடர்பு. தனிநபர் தகவல் தொடர்பு தனி நபர்களை இணைக்கிறது. பொது தகவல் தொடர்பு லட்சக்கணக்கான மக்களை இணைக்கிறது. தனிநபர் தகவல் தொடர்பு எடுத்துக்காட்டு அஞ்சல் சேவை, தொலைபேசி, கைபேசி. பொது தகவல் தொடர்பு எடுத்துக்காட்டு வானொலி, தொலைக்காட்சி, இணையதளம், செய்தித்தாள். தனிநபர் தகவல் தொடர்பு நேரிடை தொடர்பு. பொது தகவல் தொடர்பு நேரிடை தொடர்பு இல்லை. அச்சு ஊடகம், மின்னணு ஊடகம். அச்சு ஊடகம் அச்சிடப்பட்ட ஆதாரங்கள். மின்னணு ஊடகம் மின்னணு ஆதாரங்கள். அச்சு ஊடகம் உள்ளூர், தேசிய, சர்வதேச செய்திகள். மின்னணு ஊடகம் அனைத்து செய்திகள் கிடைக்கும். அச்சு ஊடகம் எடுத்துக்காட்டு தினசரி பத்திரிகைகள். மின்னணு ஊடகம் எடுத்துக்காட்டு வானொலி, தொலைக்காட்சி, வலைதளம். சாலை வழி போக்குவரத்து, ரயில் வழி போக்குவரத்து. சாலை வழி போக்குவரத்து விலை குறைவானது. ரயில் வழி போக்குவரத்து விலை அதிகமானது. சாலை வழி போக்குவரத்து குறுகிய தூர பயணம். ரயில் வழி போக்குவரத்து தொலைதூர பயணம். சாலை வழி போக்குவரத்து குறைந்த பயணிகள், குறைந்த சரக்குகள் ஏற்றிச் செல்லும். ரயில் வழி போக்குவரத்து அதிக பயணிகள், அதிக சரக்குகள் ஏற்றிச் செல்லும். நீர்வழி போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்து. நீர்வழி போக்குவரத்து பழமையானது. வான்வழி போக்குவரத்து நவீனமானது. நீர்வழி போக்குவரத்து விலை குறைவானது. வான்வழி போக்குவரத்து விலை அதிகமானது. நீர்வழி போக்குவரத்து உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து மற்றும் கடல்வழி போக்குவரத்து. வான்வழி போக்குவரத்து உள்நாட்டு விமான போக்குவரத்து மற்றும் அயல்நாட்டு விமான போக்குவரத்து. உள்நாட்டு வணிகம், பன்னாட்டு வணிகம். உள்நாட்டு வணிகம் ஒரு நாட்டின் எல்லைக்குள் நடப்பது. பன்னாட்டு வணிகம் 2 அதற்கு மேற்பட்ட நாடுகளுக்கிடையே நடப்பது. உள்நாட்டு வணிகம் உள்நாட்டு நாணயம் பயன்படுத்தப்படுகிறது. பன்னாட்டு வணிகம் டாலர், யூரோ பயன்படுத்தப்படுகிறது. உள்நாட்டு வணிகம் நிலவழி வணிகம். பன்னாட்டு வணிகம் கடல்வழி மற்றும் வான்வழி வணிகம். இயல் 6 தாமிரபரணி, காவிரி ஆறு. தாமிரபரணி உற்பத்தி பொதிகை மலை, மேற்கு தொடர்ச்சி மலை. காவிரி ஆறு உற்பத்தி தலைக்காவிரி, கர்நாடகம். தாமிரபரணி துணையாறுகள் மணிமுத்தாறு, சிற்றாறு, கடனா நதி,
ராமாநதி கரையாறு சேர்வலாறு. காவிரி ஆறு துணை நதிகள் பவானி, அமராவதி, நொய்யல். அலகு 7 உணவுப் பயிர்கள் வாணிப பயிர்கள். உணவுப் பயிர்கள் மக்களின் உணவுத் தேவைக்காக. வாணிப பயிர்கள் வணிகத் தேவைக்காக. உணவுப் பயிர்கள் முக்கியமான உணவுப் பயிர்களை தரும். வாணிப பயிர்கள் தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருட்களை தரும். உணவுப் பயிர்கள் எடுத்துக்காட்டு நெல், பருப்பு, கேழ்வரகு, கம்பு, சோளம். வாணிப பயிர்கள் எடுத்துக்காட்டு கரும்பு, பருத்தி, நிலக்கடலை, காப்பி, தேயிலை, ரப்பர். மேற்பரப்பு நீர் நிலத்தடி நீர். மேற்பரப்பு நீர் பூமியின் மேற்பரப்பில் உள்ளது. நிலத்தடி நீர் பூமியின் உட்பகுதியில் உள்ளது. மேற்பரப்பு நீர் நீர்ப்பாசனத்திற்கு பயன்படுகிறது. நிலத்தடி நீர் குடிநீர் தேவைக்கு பயன்படுகிறது. மேற்பரப்பு நீர் தமிழ்நாட்டில் 95% பயன்பாடு. நிலத்தடி நீர் தமிழ்நாட்டில் 80% பயன்பாடு.